ரஜினி கொடுக்கிறது யாருக்குமே தெரியாது. முத்து படத்துல அவர் செஞ்சத பத்தி நெகிழ்ந்து போய் பேசின ரமேஷ் கண்ணா. நடிகர், இயக்குனர், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியருமான ரமேஷ் கண்ணா, முத்து படத்துல ரஜினி கூட பணியாற்றின அனுபவம் பத்தி பேசின அவரு, ரஜினி செய்யக்கூடிய உதவி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் எப்பவுமே தான் பெரிய நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நினைப்போட யார் கூடயுமே பழகுனது கிடையாது. முத்து படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்போ, என் தோள் மேல கை போட்டுக்கிட்டு ரொம்பவே இயல்பா பேசுவாரு. என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டயுமே இயல்பா பழகக்கூடியவர் தான் அவரு. அதே மாதிரி கமல், ரஜினி 2 பேருமே ஒவ்வொரு காட்சியிலயும் ரொம்பவுமே இன்வால்வ்மென்ட்டோட நடிப்பாங்க. சில நடிகர்கள் காட்சி முடிஞ்சதும் அடுத்த வேலைய பார்க்க போயிடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற வரைக்கும், அடுத்து என்ன காட்சி? அதுல யாரு நடிக்கிறாங்க? எப்படி நடிக்கிறாங்க? அடுத்த சீன் என்ன? அப்படின்னு அதுல தான் கவனமா இருப்பாங்க. தன் கூட நடிக்கிற மத்த நடிகர்களும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரஜினிக்கு இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கிட்ட போயி, "நீங்க இப்படி நடிச்சா இந்த சீன் சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காலத்துல அத அப்படி எந்த நடிகர் சொல்லுவாங்க சொல்லுங்க? இப்படி ரஜினி பத்தி சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அத வச்சு ஒரு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நெறைய பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பேசின அவரு, முத்து படத்துல நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பத்தியும் பேசியிருக்காரு. வழக்கமா படம் முடிஞ்ச உடனேயே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. அப்படிதான் முத்து படத்துல ஷூட்டிங் முடிஞ்ச உடனேயே எல்லாருக்கும் செயின் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே ரஜினி அந்த படத்துல வேலை செஞ்ச, நடிச்ச எல்லாருக்குமே முத்து அப்படின்னு போட்டு ஒரு சவரன்ல செயின பரிசா குடுத்துட்டாரு. அத பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல ஒரு சவரன் கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 மேல இருக்குது. ஆனா அத பத்தியெல்லாம் அவரு கவலைப்படவே இல்ல. முத்து படத்துல 2, 3 காட்சிகள்ல வந்துட்டு போனவங்களுக்கும் கூட ரஜினி தங்க செயின பரிசா குடுத்தாரு. அவர மாதிரி ஒரு அதிசயமான மனுஷன பார்க்கவே முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் பத்தி ரமேஷ் கண்ணா அந்த பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்காரு. அவர் குடுத்த இந்த பழைய பேட்டி இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.